இன்னைக்கு ருசியான வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோலெல்லாம் சீவிட்டு வாழைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் நடுத்தரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 4-5 பூண்டு பல் தட்டி சேர்க்குறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டை நல்லா வதக்கி விட்டு வாசனை வந்த பிறகு நம்ம வாழைக்காயை இது கூட சேர்த்து கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடணும். அதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.